பச்சைக்காய் போடுது முறுக்கு மட்டும் திங்குது பச்சைக்காய் போடுது முறுக்கு ஒன்று கொடு இப்படி அப்புறம் நாய் போட அப்படி அப்புறம் அதே நேரத்தில் ஒன்னு சொல்லு நண்டு புடிச்சுனா சொல்ற புடுக்கல கட்டி விட்டுறா போறா நண்டு புடுக்கல கட்டி விட்டு அடங்கி போயிடும் ஏறிக்கிட்டு அத்தனை கோட்டையில கலசம்லாம் நீட்டுக்கிறியா உன்னை இப்படி விட்டாதானே பாருங்க பாருங்க காலி பண்ணாடு கழிப்புள்ள அடிக்குது சின்ன குரங்கு எங்க கிட்ட மந்தி குரங்கு இருக்குது நானும் 6 மாசம் ஆட்டாடிட்டா சும்மா தான் வேலை வெட்டி இல்லாத வீட்டுல இருக்கிறேன். சரி ஐஷா ஒரு கவுரு போட்டு குடிச்சு கொடுறா சந்தை சந்தைக்கு கண்ணை போட்டு ஆட்டிக்கிட்டு ஏதோ ஒரு குழம்பு பண்ணிக்கிறேன். சும்மா தான் இருக்கிறேன். 6 மாசம் வச்சு முத்தகாட்டி போடுறீங்களா நம்மளுக்கு தானே விட்டு போயிருமா ஐஷா நம்மளுக்கு தானே போடும் இவமாகத்தானே அனுமதராகப்பட்டவர் பாதா இலங்கை செல்லு அக்னிகோட்டை மீது விளையாட அக்னிகோட்டைக்கு தளபதியாக விளங்கி வரக்கூடிய மச்சகரகன் சமைத்திருப்பார் அவரால் மற்ற
கன்னி கூத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ராஜசபை முன்பாக இந்த பச்சையம்மன் எப்படியே சாமி இன்னொரு 80 ரூபா வந்தா பரவாயில்ல, ஒரு குவார்டர் வாங்கிக்கலாம். பச்சையம்மன், முத்துசாமி, கருப்புசாமி, இனிய பெருமாள் சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமா விளங்கக்கூடிய எங்கள் குலதெய்வத்தை ஆலயத்துக்கு முன்பாக பெரியக்கரை அளவக்கவுண்டர் தலைமையிலையும் தலைமையில மற்றும் பங்காளிகள் மாமமைச்சர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி இப்படி பாபர நாடகத்தை ஆண்டு விழாவாக சமர்ப்பித்திருக்கிறார்கள். ராமாயணத்தில் ஒரு பாகமாகப்பட்ட மயில்ராமன் கல்கை அப்படி இந்த நாடகத்தை சமர்ப்பித்திருந்தாலும் நான் வேலை கொண்டு வந்தவர்களால் புதூர் சலத்தில் வாசம் செய்யக்கூடிய என் மருமகள் அவர்களும் இன்னும் வெங்கடாசலம் அவர்களும் இன்னும் சின்ன பொண்ணு அவர்களும் எட்டுமட்ட வேலையில் வாசம் செய்யக்கூடிய வெங்கடாசலம் இவரு வடிவேலு அண்ணன் வடிவேலு வெங்கடாசலம் அவர் அனைவரும் ஒன்றாக கூட இன்னும் அனைத்து நண்பர்களும் குளித்தீங்க குளிக்காதீங்க அனைவரும் குடும்பமாவும் இந்த பச்சை மணாலின் எப்படி புகழ் நம்பினோர் கைவிடுவதல்ல. அப்படி என்ற அம்மன் எல்லாத்தையுமே காப்பாற்றி வருகிறது. அவருடைய குடும்பமாகப்பட்டது என்றும் சிறந்தீவியாக வாழ வேண்டும் என்று என் சிறந்தாட்சி கலங்கூட்டு என்கிறேன். நேரமெல்லாம் குத்துறங்க வந்து குத்தி கொடுங்க. அண்ணன் மகன் டாக்டர் குப்புசாமி 50 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சொத்தில் இருந்து அரைவற்ற பேரும் எதுக்கு வாங்கி எதுக்கு காசு கொடுத்துருக்காங்க? ஏ குழந்தை இந்த பொழப்பு நீ பொழைக்காதரா, நாங்களா காசு கொடுக்குறோம்னா மருந்து வாங்கி கொடுத்துட்டு சாவுடா. குரு வச்சு கூத்து போனவனாரு யாகாவர சுப்பரையா கூலிப்பட்டி எங்க மாமா கவுண்டர் எல்லாமே நான் நான் ஏகலா எனக்கு குருவே இல்லை நானே வாத்தியாரு நானே ஏகலனுக்கு விரல வெட்டினாங்க முடுக்கு வெட்டணும் தற்கொலையா இப்படி ஒரு தொழிலை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தான் பவுடரா எடுத்தேன். அப்படின்னா இப்ப நான் இறங்க கிடையாது அல்ல கவுண்டர் தான் ஞாபகப்படுத்தினாரு. அதவா என் உயிரினும் மேலாகப்பட்ட நல்ல தஞ்ச கவுண்டர் அவருடைய உயிர் என்னுடைய உயிர் அவர் உயிர் கொள்றா 2 நாளைக்கு ஒரு முறையாவது துண்ணமேட்டு போகணும்னு வச்சுக்க. ஆனா கேளப்பூண்ட ஏடா கொடுத்தாரு என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஒண்டி படைக்கு தீ குடிச்சு வந்தவர் நடந்த அவருடைய கௌரவம் அவருடைய தொழில் எல்லாம் மக்கள் எப்படி பிழைக்கிறாங்க. இந்த யாரையாகப்பட்ட இந்த குழந்தை பார்க்க வருவாங்களா என் நண்பா அது வேற ஒரு நாள்
ஏ சுப்பிரமணியெல்லாம் போடக்கூடாது. ஒரு மதிப்பா சுப்பிரமணியன் அப்படின்னு உட்காந்து பாப்பாடிக்காரங்க சமாச்சாரம் அண்ணா கூத்துனா சொல்லுண்ணா நான் இன்னும் சம்பளம் உள்ளாலும் கேட்கறேன் அப்படின்னு மகராஜன் சொல்லி பொடி டீ கடிச்சுலாம் வருவாரு. செட்டிப்பட்டியாரும் இவரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஓட்காரன் நாடகம் நடத்துறாங்க. இதே மயிலாளங்கள்ட இனிப்பு கோயிலாக சொன்ன மாதிரி சொல்லல. ஏய் சுப்பிரமணி அனுமார் வேசி வந்தாலும் ஒரே சொல்லுதான். அதை வந்து பொட்டி கூட சேக வச்சுட்டு அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு கழுத்து கிடைச்சு ஏன் வேசத்தான் வந்தா போதுங்க. அப்புறம் அப்படிலாம் வந்து சுப்பிரமணியமான இவரும் இணைந்து அனுமார் வேஷத்துல அவர் குரு குற்றமில்லாத ஆட்டக்காரன் பேர் வாங்கினவர் நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் பேசுறதில்ல. யார் கீழப்பாப்பம்படி குப்பன் ஆசிரியர் கீழே பிள்ளைங்க யாகாபுரம் குப்பரையா இந்த கூலிப்பட்டி எழுதுமாமன் அக்கா கொடுத்தேன் அவரும் அவருடைய கீழே பிள்ளைங்க. அதனால இப்படிப்பட்ட நாடகம் எல்லாம் ஆடலாம். இருந்தாலும் பாட்டு படிக்கலாம். நாமளும் தான் போயிட்டு வாங்கி படிக்கிற வாய்ப்பாடாட்டோம் மெச்சு உட்கார வைக்கணும். அவர் தான் தொழிலாளி. இந்த நாடகத்தை வருது ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்து சொல்லலாம். பூஜாரியின் கணக்கில் அவருடைய சொத்திலிருந்து எனக்கு நன்கொடை. நடுப்பையன் மகன் அவரும் நன்கொடை இருக்கிறார். நடுப்பையனுடைய மகன் இந்த சச்சி பையன் சொல்றேன்ல சுண்டமேட்டூர் தலைவர் அப்படிப்பட்ட சபையிலையும் சொல்றேன். சச்சி பையன் என் நண்பர். நானும் தலைவருக்கு நண்பர் அவரும் நண்பர். எங்க ரெண்டு பேர்த்தையும் 8 கேள்வி பூண்டா 2 தான் குழந்தான். அவனையும் 2 தான் சச்சி பையன் அப்படின்னு அமாசி போல பேசுவாங்க. நான் கூத்தாளி மிகப்படுத்தி பேசுவேன். எங்களை பேச மாட்டாரு. ஒவ்வொருத்தரும் மிகப்படுத்தி பேசுவேன். 100 ரூபாய் எடுத்துட்டு போய் முடுக்கு வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட மன்னன் இறந்து விட்டார். அவருக்கு குடும்பமாகப்பட்டது. அவர் 4ஆம் பதவி அடைந்து சுகமாக வாழ வேண்டும். இந்த ஆண்டவனை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஆனா என்னமோ நடத்துங்க. ஆனா சபையிலேயே இப்படி தன்னைத்தானே கேன புண்டங்கறல அந்த மனசு வேணுங்க சாமி. அவருடைய அக்கனி கோட்டைக்கு ஒரு பூசு கொலை என்ன மீறி இந்த அக்கனி கொலைக்கு வர முடியாதா? அப்படிப்பட்ட வீரங்களா ஆனா போய் நீ பெருமையா பிடிச்சிட்டு இருக்கலாம். அக்னி கோட்டைக்கு நீ தான் தலைவன். ஒரு துரும்பு கூட கீழே விழுவாதுங்கிற அக்னி கோட்டையில ஒரு குட்டி கோரங்க வந்து உதரம் எல்லாத்தையும் உடச்சு உடச்சு போட்டு இருக்குது. அக்னி கோட்டை சிகரத்தெல்லாம் உதரம் செய்யுது. எத்தனை மாதம் தான் காற்று வரும். இப்ப எங்க தெக்க மழை பெஞ்சாலும் அழிந்த மாதிரி மார்கழி மாத காற்று வந்து ஒரு மரத்தை கொண்டாந்து ஒரு குட்டி குறைஞ்சி அதை சைஸா புடிச்சு பொண்ணுக்குள்ள கொடுத்தா அதை வச்சு ஒரு புழை பண்ணிட்டு போகுது. ஆமா அதான் பாருங்க சிகரத்தெல்லாம் பாருங்க உதுக்குது. என்னடா ஆச்சரியமாக இருக்கு. ஒரு துரும்பு கூட என் பேச்ச மீறி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லீடர். இந்த லீடரை மீறி வந்து அக்னி கோட்டை சுகரத்தை உடைக்கிறேன்னா அவனுடைய உயரத்தை பார்க்கலாம்.
அவருடைய குடும்பமும் இந்த ஆலயனுடைய புகழ் எப்படி வாங்குறதோ அது மாதிரி நல்லா இருக்குமாறு வாழ்க்கை வரம் கொடுக்கிறேன். ஊராவிட்டால் கொல்லுவேன் இல்லடா திரும்படா உன் பணியத்தை திரும்படா சொல்றாப்பா ராமசாமி தூக்கம் நட்டா என்னுடைய எஜமானுடைய எல்லைக்கு வந்ததே மாமல்லர். ஒரு சாட்சி கொண்டு போயிடும் இருக்கட்டுமே என் மாப்பிள்ளைய ராமசாமி தூத்த நானா அடா அடடா 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 அடா நாடி வந்த லங்கைக்குள்ள அடா ஹரிராம தூத நானடா அடடா 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 நாடி வந்த லங்கைக்குள்ள அடா கண்ணே ஒரு வேட்டைக்கு போறோம் வலை கட்டும் அந்த வலையில என்னாச்சும் மாட்டுனா வேட்டைக்கு போனதா புடிச்சிட்டு வரலாம். இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிறான் தெரியுமா, இந்த பச்சா கோயில்ல வந்து அவனே வலையை கட்டி அவனே மாட்டிட்டான்.
ராமசாமிக்கு ஊதுவை ஊதுவனா ராமசாமி தூதன் என்றால் அகப்பட்டாய் என்கிறார். ராம தூதன் என்று அகப்பட்டாய் எப்படி பழி உண்டல் உந்தன் மீது பரிசுத்தமாக அட பழி வந்தா வீதம்மாதே எப்ப வந்தது எங்க வந்தது யாரால வந்தது சொல்றான். அப்படியா? அட தேவாதி தேவாதெல்லாம் அப்ப தேவர்கள் எஜமானால் விளங்கக்கூடிய மயிலாவனோர் போல் சூறாவி சொல் ஒரு புறம் இந்த தேவர்கள் ஒரு புறம் அமிர்த கலைத்து அந்த அமிர்தத்தை அவங்க பகிர்ந்துட்டாங்களாம். என்னுடைய எஜமான போல் இருப்பதற்கு குடிக்க மறுத்து விட்டாங்களாம். அன்னைக்கு வந்த பணியெல்லாம் யாருங்க இவன் என் கையில சாவறான். இவன் என் கையில சாவறதுக்குள்ள இன்னார் கையில இன்னார் செத்தானு தெரியணும்ல. இவன் பேரு என்ன, இப்ப அப்பா யாரு, இப்ப அம்மா யாரு, சொல்லு. அவரு கையில நீ சாவறது உறுதியா இருக்கட்டும். பாக்கலாமே யாரு சாவறாங்க. நீ சண்டை போட்டு செத்து போயிட்டா கூட இன்னவனத்தான் நான் மடித்தேன் அப்படின்னு ஒரு பேர் வரும்ல. அப்பக்கிறதுக்கு வழி தர்றோம். அதனால என்னோட குலப்பங்க இலையில்லா வாயுதேவன் கண்ணிய கடந்த போனே அந்த மன்னவன் அனுபவனுக்கு பிள்ளை எங்கே வட்ட கற்பதன் பிள்ளையாகும் என்று உரைத்தாள் நீயோ. அனுமானுக்கு கல்யாணம் அவருக்கு ஏது, களமான தேவி ஏது. பெண்ணு பிள்ளை அவருக்கு ஏது, பெண்ணின் மீது ஆசை ஏது. சாமிய மாதர்களை அனுமான் கனவிலே நினைப்பாதேது. நித்திய பிரம்மச்சாரி அவன் நித்திய பிரம்மச்சாரி அனுமானுக்கு பிள்ளையா? அனுமானுக்கு பிள்ளை. அனுமந்தருக்கு பிள்ளையாகும் என்று வைத்தாலையோ. அனுமானுக்கு கல்யாணம் அவருக்கு ஏது, களமான தேவி ஏது, பெண்டு பிள்ளை அவருக்கு ஏது, பெண்ணின் மீது ஆசை ஏது.
அனுமான் காமிய மாதர்களை அனுமான் கனவில் நினைப்பது அது. அனுமானோ நித்திய பிரம்மச்சாரி. எப்படா நீ அவனுக்கு மகனா பிறந்திருக்க முடியும்? எப்படி பிள்ளையா பிறந்த? மொழி படிக்க சிவந்த சூரியனை அனுமந்தன் அது இருந்த மட்டம் அது வாயிலே புற்றே நான் குழந்தையா அவர் அழைத்து நான் குழந்தையாயே கரகனே வேட்டைக்கு வந்த மயில் ராவணன் எடுத்து தேவியாகப்பட்ட ஜீவன் நம்மால கணக்கு கொடுக்கிறேன். அந்த அனுமதிக்கு பிள்ளையனோ எங்கே மற்ற கற்பனா தாயா சொல் பிரகாரம் ஏழை தாயா ஏழை என்றால் தாயா ஏழை அந்த அனுமந்தால் பாலன் பிறக்க அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்க வனத்துக்கு சென்று கனிவகைகளை கொய்து வருகிறேன் சற்று இருப்பா என்று வனத்துக்கு போயிட்டான் ஆஞ்சலா தேவி. அப்ப இந்த அனுமந்தல் பிறக்கும் போது பேச்சு சக்தி படித்தவர். ஏன்னா வாயு தேவலாம் அல்ல தாயார் வருவதற்குள்ள இந்த பாலா போன வயது தாங்கலாம். அப்ப சூரியனை உற்று பார்த்தால் கிழக்க தகதகா என்று உதயமாகியது. தாயார் சொன்ன கனி வகையில இது ஒரு கனியத்தான் இருக்கும் என்று அந்த சூரியன் மீது பாய்ந்தாராம் அனுமான். அவருடைய திரேகத்தில் நேர்வையாகப்பட்டது சமுத்திரத்தின் சில. அந்த சமுத்திரத்தை மட்டமாகப்பட்டது. அந்த வாயில புக்கை ஆமா அவதரித்து உருவாகி அவதரித்து குழந்தையாக நான் கரை ஒதுங்கினேன். கரை ஒதுங்க. அப்ப வேட்டைக்கு வந்தா யார்? என் எஜமான் கருங்கோவை மயில்ராமன் எடுத்துட்டு போய என் ராணியாகப்பட்ட அதிவெள்ளமான கரத்தில் கொடுத்து வளர்த்த என் பேர் மற்ற கற்பகை. அப்பனை சொல்ல கேளையாச்சனா தேவியாக அப்பனே சொல்ல கேளாய் அந்த ஆச்சனா தேவியர்க்கு தம்மிதமில்லாம இந்த சமுத்துள்ள அனுமான் நான் தானப்பா. ஒப்புவான் உந்தேன் தந்தே அம்மா மகனே ஒப்புவான் உந்தேன் தந்தே வார்த்தை 2 நாளைக்கு திருவுள்ளிப்பட்டி சந்தைக்கு போறேன். அங்க கோழி மணி மாமா கடை வச்சுக்கிறாங்க. அதை இறக்கலாம் கை சாப்பிடுறேன். பல்ல உடைச்சு கீழே போட்டு என் முகர மாதிரி உன் முகரம் இருக்குது அப்படின்னா நீ எனக்கு அப்பன் போனா அயோக்கிய அப்பையா என் அப்பன் என் எட்டமாடாகப்பட்ட கருங்கூவி மயிலாவரத்துல ஒரு
அத்தனை அகத்தில் வதிச்சல் சொல்லக்கூடிய மாமுனிவர் வந்து உரையாடி கொண்டிருந்தார்கள். என் அப்பனுடைய புகழ் எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே என் தந்தை புகழ் மாதிரி யாரும் இருக்க முடியாது. என் தந்தையா கீழே பூமி மேல ஆகாயம், பூமிக்கும் ஆகாயத்துக்கும் விஸ்வரூபம் எடுப்பார் அப்படி என்று அந்த முனிவரால் என் காதால கேட்டுக்கிட்ட மாப்பிள மாப்பிளை விட்டா விரல் வைக்க இடம் கொடுத்தா வக்கால வழி உரல் வைக்கிறான் மாப்பிள்ளைங்கிற மச்சாங்க. ஓஹோ, ஏன்னா பணம் நிறைய சேர்ந்து போச்சு அதனால. சரி, எங்க பங்காளி முத்துசாமி, எங்க சித்தப்பா குஞ்சுபாய், என் சின்னம்மா முன்னாடி நாங்களாம் உடம்பங்காளி. இந்த அனுமந்தர் வேடத்திற்கும் இந்த கருப்பண வேடத்திற்கும் நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள். அதனால ஒரு காலி கொடுக்க மறுகாலி மலைபொருள் வந்து ஆண் போன பக்கம் அரசப்பட்டாண்டு, பெண் போன பக்கம் பெத்து பிறகு பச்சைமன் அனுகிரகத்தினால் பல்லாண்டு பல்லாண்டு பல 100 வீடூடி வளர்க்கலாம். நானே இப்பதான் நினைக்கிறேன், எதுக்கடாப்பா கூத்தனாலும் நானும் வேஷம் போடுறேன் வராருன்னு பார்த்தேன். எப்படி காசு ஒரு விஷயம் சொல்றேன். எங்க ஊர் கவலைங்க ஒண்டிப்பணம் இருக்கிற ரசிக்க மக்கள் எப்படியே இடம் முடிச்சிட்டீங்களா? வந்தாங்க இல்ல மாமா பைத்துலதான் எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட். குழந்தாருன்னா இதே நம்ம பாலிக்காட்டுக்கார கூட அவனை கொண்டாந்து உள்ள விட்டுக்கிட்டு சொல்றவரு ஒரு காசு கொடுங்களா? தாய் மாமன் அதை விட ஒரு மகன் முருகேசன் அதிக பட்டு உடம்பு. ஆமா மாமா சொன்ன வேலையை கேட்கணும், வெச்ச வேலை செய்யணும், வேஷம் கொடுக்கணும், ஆளணும். அவங்களுக்கு அந்த வேஷம் கொடு, எனக்கு இந்த வேலை வரியா ஒரு வேஷம் அப்படின்னு எனக்கு ஒரு பாராட்டு சேனல் கொடுத்துருக்காங்க. என் கல்பூர் மாமா மைசூர் அவர்களும் யாகா வட்டார்களும் கூலிப்பட்டி கவுண்டர் அவர்களும் என் மாமன் அக்கா கொடுத்தேன். எங்க பிள்ளை வந்து காலை வச்சுட்டு நீ மேல போயிட்ட. அதனால இவருடைய அனுமதியா நானும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதை கஷ்டத்தை பார்க்கலாம். சரி, அதனால அதாவது அப்பனே சொல்லை கேளாய் ஆஞ்சனா தேவியருக்கு தப்பிதும் இல்லாம சமுத்துள்ள அனுமா. உனக்கு அனுமான்னா விஸ்வரூபம் இருக்கும். விஸ்வரூபத்தை எடுத்தா அப்ப நம்பிக்கிறியா? கேட்கணுமா? ஜெய் ஸ்ரீராம். அறியாத புத்தியினால தந்தையே தெரியாத பேசிருப்பாய், என்னை மன்னிக்க மாதிரி பெரியோர் செய்த பிழையை பெரியோர் மனம் பொறுக்க வேண்டும். ஆமா சுவாமி. மகனே தூரமா என் வாயால போடா வெண்டு வாடா வெண்டு இந்த வாயால என்னை தூக்கிட்டு பேசி விட்டேன். இந்த அம்மன் ஆலயத்துக்கு என்ன வாழ்க்கை அப்படியாகட்டும். அதாவது இப்பொழுது உன்னுடைய எஜமா யாரு? கருபூமி மயில்ராவணன். என்னுடைய எஜமா யாரு? ராமச்சந்திரமூர்த்தி. உன்னுடைய எஜமா எங்க எஜமான காம திருடிட்டு வந்துட்டார். அவனுடைய பெரியா பிள்ளை பேசுங்க. காளியாய்க்கு பலி கொடுக்க. அப்போ அந்த ராமலட்சுமி இருவரையும் நாளை காலை சுக்கலா தேவி மஞ்சள் சூரியன் கிழக்கு கலரிலே உதயமானா காளியாய்க்கு வெற்றேன்னு சொல்லி கொண்டாந்து காளியா கோயில் வச்சிருக்காரு. சரி, அது நான் என்ன பண்ணட்டும்? அதனால நான் அதை கொண்டுட்டு போகலன்னா விபூதனம் 70 வெள்ள வானரப்படையும் அங்க செத்து போயிடும். அதனால கொஞ்சம் வழி ஒரு நம்பர் ராமர் இந்த வார்த்தை பேசலாடுமா?
என் திரேகத்தில் ஓடுகின்ற ஒவ்வொரு குழி ரத்தமும் சரி அந்த கருங்கோவை மயிலாவனும் சொத்து என் மகாராணி தீவிரமான பாலுண்ணு வீட்டுக்கு பாதகம் நினைத்தா நல்லது செய்யக்கூடாது நீயா இருந்தாலும் அவர் அதனால அப்படி அவர் துரோகம் செஞ்சாலும் ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சாலும் நாம செத்தா போல 4ஆம் பதவி வரை முடியும். அப்பா அம்மாவனுக்குள்ள இது எதுக்கு எல்லாம் நினைக்காத என்ன உள்ள போ வழி விடு. அப்பா ஒரு நீதி வார்த்தை சொல்றேன். எப்படி எப்படி என்றா என் உடலில் ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் அந்த கருங்கோவை மயிலாளுடைய சாதத்தை சாப்பிட்ட ரத்தம். என் மகாராணி தீவனமால அம்மா அது நான் துரோகம் பண்ண மாட்டேன். இன்னைக்கு பெற்ற தந்தையும் இப்போ விஸ்வரூபத்தால தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்திலேயே உன்னை எப்படி புகழ் பேசணும்னா விஸ்வரூபையை எடுக்கக்கூடியவர். ஆமா நான் சாதாரண கேட்டேன். அதனால் உன் திரேகத்தில் இருக்கக்கூடிய சக்தி முழுவதும் பயன்படுத்தி என்னை மூச்சியாகி விட்டு உன் எதமான எடுக்கலாம். அப்பா அதில் ஒரு விஷயம், நீ அடிக்க நான் மூச்சியாகுவேன். ஆனா ஒரு நாள் நான் மூச்சு தெளிவு எந்திரிச்சு நின்றுக்கிட்டு எத்த அப்பொழுது கூட பார்க்க மாட்டேன். கூலி பற்றி போக மாட்டேன். வாங்கின வேலைக்கு வந்துட்டியா மாப்பிள்ள? அதாவது விஸ்வரூபத்தை எடுத்து ஆகாயத்துக்கு பூமிக்கு விஸ்வரூபத்தை எடுத்து மாறு மேல ஓங்கி குத்து. சக்தி எவ்வளவுக்குதோ அவ்வளவு பயன்படுத்தி குத்து. நான் மூச்சாய் விழுந்துருவேன். நான் மூச்சு தெளியறதுக்குள்ள எடுத்துக்கிட்டு போயிரு. மூச்சு தெளிஞ்சுக்கிட்டா விட மாட்டேங்க. நானா இருந்தாலும் மறுபடியும் கை கலப்பு தான் வரும். ஜெய் ஸ்ரீராம். ஆகாயத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபத்தை எடுத்தார் அனுமார். மச்ச கற்பனுடைய மாறு மேல ஓங்கி குத்தினார். பூமியிலே மூச்சாய் விழுந்து விட்டார். உடனே அந்த புறம் போக வேண்டும் என்று உடனே இவரு உடனே அக்கனி கோட்டையில் இருக்கக்கூடிய மல்லர்கள் எல்லாம் பாலால கட்டி அழித்து மலை போல் குமித்து விட்டு கந்தாவனம் பூங்காவனம் சிங்காரவனம் மலர் செடியெல்லாம் புடிங்க மலை போல் குமித்து விட்டு வனத்தை எல்லாம் அழித்து விட்டு அக்னி கோட்டையெல்லாம் உடைத்து விட்டு உடனே ஓடினார். ஓடி போகும்போது அங்க அதுக்கு மேல எங்க போறது எப்படி போறதுன்னு தெரியல. எங்க சபா மண்டபம் எங்க காளியா கோயில் ஒண்ணும் தெரியல. அதனால உந்தியாவனம் அக்னி கோட்டை தாண்டி அந்த புறம் போனா உந்தியாவனம். உந்தியாவனத்துல ஒரு குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு ஆலாமரம் வச்சிருக்கோம். ஆனா இந்த மரத்து மேல உட்கார்ந்து இருப்போம். யாராவது தண்ணிக்கு வருவாங்கல்ல, அவங்க கேட்டா வழி சொல்லுவாங்க. அப்படின்னு அனுமானானவர் உந்தியாவனத்துல ஆலாமரத்து மேல உட்கார்ந்து இருக்கும் போது மயூரராமன் தங்கை தூரதண்டி இப்ப தண்ணிக்கு வருவதங்க.
நண்பா சாமி கடனே சீராக நினைத்திருக்க தெய்வச்சபை சபை தெய்வச்சபை முன்பதாக ஆண்களா பிறந்த அப்பமார்கள் அருள் பெரும் தாய்மார்கள் பள்ளி மாணவர் மாணவிகள் சிறியோர் பெரியோர் ஆமாங்க ஏவற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தருகிறார்கள் அமர்ந்திருக்க சீர்சபைக்கு போடுங்க அமர்ந்திருக்க சீர்சபைக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கம். நம் நாட்டுக்கு நாடி பேரு புகழ் பெற்ற இந்நாட்டினுடைய பெயர் என்ன? கோச்சேரிப்பட்டி. கோச்சேரிப்பட்டி என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும். ராஜா கோவலங்காடு அவர்களும்